பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 மக்களே சண்டே எபிசோடு பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவிலேயே அஃபிஷியலாக ப்ரோமோஸும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் சனிக்கிழமை வந்து ரம்யா வெளியே போயிட்டாங்க. சண்டே வந்து யார் வெளியே போகிறா அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் யார் வெளியே போகிறான்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எவிக்ஷன், யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இவங்க வெளியே போக போகிறாங்கன்னு. அப்படி ஒருத்தர் தான் வெளியே போக போகிறாங்க. நம்ம போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம். இதுக்கப்புறம் வந்து 5 வாரம் தான் இருக்குது. இது 5வது வாரம், இன்னும் ஒரு 4 வாரம் தான் இருக்குது. இனிமேல் வரப்போகிற எல்லா வாரத்துலேயும் 2 பேரை வெளியே அனுப்பிட்டு ஃபைனல்ஸில் 5 கண்டஸ்டன்ட் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரம்யா வெளியே போயிட்டாங்க. இப்போ 14 பேர் உள்ளே இருக்காங்க. இன்னும் 9 பேரை வெளியே அனுப்பணும். இன்றைக்கி ஒருத்தர் வெளியே அனுப்பிடுவாங்க. அதோட சேர்த்து 8 பேர். இன்றைக்கி இந்த சண்டே எபிசோடில் மெயினாக விஜய் சேதுபதி அவர்கள் ஃபோக்கஸ் பண்ண விஷயம், எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் இந்த கோர்ட் டாஸ்கில் அவங்களோட கேஸ் நடந்துச்சு. ஆதிரை வந்து எஃப்ஜே என்னை எல்லாருக்கிட்டையும் நான் லவ் கேம் ஆடிட்டேன், ஆதிரை என்னை லவ் பண்ணி எப்படினாலே சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்னு சொல்லி ஆதிரை குற்றச்சாட்டு வச்சாங்க. எஃப்ஜேவும் விக்ரமும் அதுக்கு பிளான் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை அவங்க அக்செப்ட் பண்ணி நாங்கள் தான் தப்பு பண்ணோம், நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதிரையோட வாதத்தை வைக்க விடாமல், ஆதிரையோட தரப்பில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்றத வெளியவே சொல்லாமல் இந்த கேஸை வந்து முடிச்சிருப்பாங்க. அப்போ ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, குற்றவாளி வந்து தப்பாக ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வாதத்தை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது நல்லதாக இருந்தாலும் உண்மையாகவே ஆதிரை பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப கோபமாக பேசியிருந்தார். என்ன இருந்தாலும் அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஒரு டாஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது யார் நல்லபடியாக வாதாடி ஜெயிக்கிறாங்க அதுதான் முக்கியம். அதன் அடிப்படையில் எஃப்ஜே கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹவுஸ்மேட்ஸ்குள்ளேயே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அந்த பிரேக் எடுக்கிற டைமில் பயங்கரமாக ஒரு சண்டை வந்திருக்கு. அதில் வந்து அரோரா வந்து எஃப்ஜே கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து எஃப்ஜேவால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ எஃப்ஜே வந்து மறுபடியும் ஆதிரை கூட சண்டை போடுறாரு. பயங்கரமான ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக நடக்குது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து அட்ரஸ் பண்ணி, நீங்கள் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண விடுறது உங்களுக்கு தான் நல்லது, இந்த விஷயத்தில் இல்லைனா அது உங்களுக்கே வந்து தப்பாக முடிஞ்சிருக்கும், உங்கள் மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக போயிருக்கும். விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா, ஆதிரை சொல்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இல்லாத மாதிரி ப்ரூவ் ஆகும். நீங்களே வந்து நான் தான் இதை பண்ணேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் கெட்ட பேர் ஆகும், நீங்கள் தப்பு பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணார். ஆனால் நம்மளுக்கு தெரியும் எஃப்ஜேவோட அந்த வழக்கமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறோம், நம்மளை எல்லாருமே தப்பாக சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ரியாக்ஷன்லேயே வந்து பேசிகிட்டு இருந்தார். சரி, நல்லதுக்குன்னு சொன்னாலும் அவருக்கு எந்த அளவுக்கும் புரிய போகிறதில்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. எபிசோடு வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா 2வது என்ன ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, இந்த கோர்ட் டாஸ்க் வந்து யாரால் நல்லபடியாக நடக்கலை, அது ஒரு கோர்ட் மாதிரியே ஃபீல் ஆகலை, அந்த டெக்கோரம் யாரும் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு மோஸ்ட்லி கனி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பார்வதி தான் காரணம். ஏன்னா அவங்க வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க, ஜட்ஜஸ் தீர்ப்பு கொடுக்குறாங்க, பின்னால் இருந்து பார்வதி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எங்களால் வந்து அந்த கோர்ட் மாதிரி ஒரு தாட்டுக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வழக்கம் போல் நம்மளுக்கு தெரியும் பார்வதி வந்து எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் நான் இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார்கிட்ட ஒரு ரீசன் வைக்கிறாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. எல்லாரும் ஒவ்வொருத்தர் காரணம் சொல்கிறாங்க. வியானா வந்து கானா வினோத் தான் வந்து காரணம், சம்மந்தமே இல்லாமல் நிறையா கவுண்டர்ஸ் போட்டுட்டு இருந்தார், ஒரு ஜட்ஜு மாதிரியே தெரியல அவரை பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. திவ்யா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க ஜட்ஜி கெட்டப்பில் இருந்ததுனால நான் கானா வினோத் வந்து எதுவுமே சொல்லலை, இல்லைனா வந்து நிறைய வார்த்தைகள் நான் பேசியிருப்பேன், அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி திவ்யா அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ கானா வினோத் வந்து கவுண்டர் கொடுக்குறாரு, ஃபன் பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது ஒரு ஜட்ஜுக்கான விஷயங்கள் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த வகையில் திவ்யாவோட கருத்து வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சார் வந்து பார்வதி எழுப்பி விட்டு கேட்குறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு அவங்க வாதாடும்போது ஒரு சில மாற்று கருத்துக்கள் இருந்தது, அதை தான் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிற மாற்று கருத்து சொல்லும்போது அது ஏற்புடையதாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுவே மற்றவங்க ஒரு கருத்து சொல்லும்போது உங்களால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து ரோஸ்ட் பண்ணியிருந்தார். அதுதான் உண்மை. மற்றவங்களோட கருத்தை பார்வதி எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலி நம்ம இந்த வாரம் யார் வெளியே போவாங்க அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, கமருதீன் வெளியே போயிடுவார், ரெட் கார்டு கொடுத்துருவாரு, நம்மளே எதிர்பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலை. கைஸ், இந்த வாரம் வெளியே போகிறது வேறு யாரும் இல்லை, நம்ம வியானா தான். அஃபிஷியலி ஓட் கவுண்ட் படி அவங்க தான் லீஸ்ட்டில் இருக்காங்க.
அவங்க தான் வெளியே போக போகிறாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, முதல் 2வது 3வது வாரத்தில் விஜய் சேதுபதி சாரே வந்து அப்ரிஷியேட் பண்ணார் வியானாவை. உங்களோட கேம் நல்லா இருக்குது, உங்ககிட்ட ஒரு தெளிவு இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வியானா எஃப்ஜே கூட இந்த காதல் கலாச்சாரங்கள் அப்படின்னு போனதுனால அவங்களோட கேம் டோட்டலாக டைவர்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வியானா வெளியே போனதுக்கு காரணம் அது வியானாவோட இந்த டைவர்ஷன். அதுக்கு முழு காரணம் வியானா மட்டும்தான். இவங்க காரணம் அவங்க காரணம்னு சொல்லி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஸோ வியானா வெளியேறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஃபேராக இருக்கா இல்லை அன்ஃபேராக இருக்கா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.